வேலாயுதம் பிள்ளை வீடு எங்க இருக்கு? வேலாயுதம் பிள்ளை வீடா? அதோ தெரியுதுல்ல, அந்த சந்து வழியா போனா பக்கத்துல ஒரு பெரிய தெருவு இருக்கம்மா, அதுல கடைசி. ரொம்ப தேங்க்ஸ். ஐயா, ஐயாவா? எந்த ஐயா? இதுதானே வேலாயுதம் பிள்ளை வீடு? ஆமா. சொல்லப்பா, யாரது? ஒரு பொண்ணு. வணக்கம்மா. யாரம்மா நீ? என்ன வேணும்? எங்க அப்பா உங்களை பார்க்க சொன்னாரு. யார் உங்க அப்பா? டிரைவர் பொன்னுசாமி. என்ன பொன்னுசாமியா? அவரோட பொண்ணா நீ? வாமா உள்ள. என்னங்க, டிரைவர் பொன்னுசாமி இல்ல? அவர் பொண்ணு வந்திருக்கு. இங்கயா? வணக்கம். வணக்கம். வா. உன் பேர் என்ன? சீதா. சீதா, நல்ல பேரு. உங்க அப்பா சௌக்கியமா இருக்கானே? ஏமா ஒரு மாதிரியா இருக்கு? கார் விபத்துல எங்க அப்பா செத்து போயிட்டார். என் உயிரை காப்பாத்துனவரா செத்து போட்டாரு. இது என்ன அநியாயம்? அந்த நல்லவருக்கா இப்படி ஒரு பயங்கரமான விபத்து ஏற்படணும்? இத நான் நம்ப மாட்டேன். இந்த பொண்ணு மேல நான் சந்தேகப்படுறேன். ஐயோ, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. என்ன நினைக்காதீங்க, காய வைக்காதீங்க. போன புதன்கிழமை தான் பொன்னுசாமி இங்க வந்துட்டு போனா. அன்னைக்கு ராத்திரி தான் அவருக்கு அந்த விபத்து ஏற்பட்டுச்சு. ஓ, என்னம்மா கதை அளக்குற? நீ பொன்னுசாமி பொண்ணுன்றதுக்கு என்ன ஆதாரம்? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. என்ன அது? எங்க அப்பா தன் கடைசி நேரத்துல ஒரு லெட்டர் கொடுத்தார். அதை எடுத்துக்கிட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். ஆனா வழியில ஒருத்தவங்க பேரை சொல்லி. என்னம்மா கதை அளக்குற நீ? ஆமா, என்ன பிராடு வேலை பாரு இது. இருங்க, பூரா விவரத்தையும் சொல்றதுக்குள்ள எங்கடி பூரா விவகாரத்தை கேட்க சொல்றேன்? பாம்பு விவகாரத்தை கேட்க விடாம உலகம் எவ்வளவு பிராடு வேலை நடக்குது. இந்த மாதிரி பொண்ணுங்களை அனுப்பிச்சு எதையாவது கேட்க சொல்றது இதே வேலையா போச்சு. ஐயா, உங்க வீட்டு வாசப்படியை விட்டு இறங்கிட்ட எனக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா அது 1000 ஆண்கள் இருக்கலாம், ஆனா ஒரு பெண் மட்டும் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியாது. அப்பா, நம்ம கார்ல இந்த லெட்டர் இருந்ததுப்பா, இதுல உங்க அட்ரஸ் இருக்கு. அதோ அதுதான் என் கடிதம். அட ஏமா சத்தம் போடுற? சும்மா இருறேன். இந்த லெட்டர் எங்கடா கிடைச்சது உனக்கு? கார்ல ஒரு புத்தகத்தை வச்சிருன்னு சொன்னேன்ல, அதை எடுக்க போனேன். பின் சீட்ல இது இருந்தது. என்னன்னு படி. வர்ற உயர்ந்த வேலாயுதம் பிள்ளை அவர்களுக்கு டிரைவர் பொன்னுச்சாமி வணக்கம். ஐயா, இந்த உலகத்தில் எனக்கென்று சொந்தமாக இருந்தது 2. ஒன்று என் பழைய கார், மற்றொன்று என் பாச மகள். கார் நொறுங்கி விட்டது, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் காரை போல் என் மகள் சீரும் நொறுங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே அவளை உங்களிடம் அனுப்புகிறேன். பிரதீபன் கேட்டு அல்ல, பிச்சை கேட்க சொல்லித்தான் அனுப்புகிறேன். அவர்களின் அன்பு என் மகளுக்கு ஆறுதல் கொடுக்கும், உங்கள் ஆதரவு அவளுக்கு வாழ்வளிக்கும் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாக சாகிறேன். உங்களை நம்பித்தான் என் பெண்ணை விட்டுவிட்டு போகிறேன். இப்படிக்கு டிரைவர் பொன்னுச்சாமி. சீதா, அழாதேம்மா, அழாதே. உங்ககிட்ட அன்பு காட்ட நாங்கெல்லாம் இருக்கும்போது இனிமே நீ அழணுங்கிற அவசியமே இல்லைம்மா. அழாதம்மா, அழாத. இப்போ உன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. நான் எப்பவும் கொஞ்சம் ரைட்டு ஃபார்வர்ட்ல பேசுறவன். இதெல்லாம் என்னம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பொன்னுசாமிங்கிற டிரைவர் உங்க அப்பாவை ஆபத்துல இருந்து காப்பாத்தினாருன்னு அன்னைக்கு சொன்னேன் இல்ல? ஆமா. அவர் இறந்துட்டாரு. அவர் பொண்ணுதான் இது. அப்பா, ஒருத்தர் செய்த உதவிக்கு தகுந்த கைமாறு செய்ய வேண்டியது நம்முடைய கடமைப்பா. எனக்கு தெரியும். நீ இன்னும் ரேஸ் விடுறாங்கன்னு சொன்னீங்க. அதுல போய் ஜெயிச்சு இருக்கிற கப்பெல்லாம் வாரிக்கிட்டு வா. அப்பா தெரியுமாப்பா? எனக்கு தெரியாதாப்பா. நீ போப்பா. சீதா, சொன்னா கேளப்பா. உனக்கு இஷ்டமானது கேளுமா, கொடுக்க சொல்றேன். ஒரு அநாத பொண்ணுக்கு இந்த உலகத்துல வேற என்னம்மா வேணும்? வாழ்வுதான் வேணும். அதுக்குதான்மா எவ்வளவு பணம் வேணும்னு கேளு, கொடுக்குறேன். பணத்தை கொண்டு வாழ்வு வாங்க முடியுங்களா? என்னம்மா இது நீ பேசுறது புதுசா இருக்குது? பணம் வந்துச்சுன்னா வசதி செஞ்சுக்கிறதுக்கு புத்தி தன்னால வருது. எனக்கு வேண்டியதை நீங்க தான் செய்யணும். என்னங்க, கொஞ்சம் இப்படி வாங்க. என்னங்க, அந்த பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருந்து யாராவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் செய்து கொடுத்துடுவோமே. அந்த ஒரு வேலை தாண்டி பாக்கி அதையும் செய்ய சொல்றிய? எனக்கு கொஞ்சமா இந்த பிள்ளைங்க 2 பேரும் வாட்ட சாட்டமா வீட்டுல சுத்திக்கிட்டு இருக்கேன்.
அந்த நேரத்துல இந்த பொண்ணு இங்க இருக்கலாமா? நெருப்புக்கு பக்கத்துல பஞ்சு இருக்கலாமான்றேன். நம்ம பிள்ளைங்களை பத்தி நாமே எதுக்கு தவறா நினைக்கணும்? ஆழை இல்லைன்னு ஆத்துல காலை விடக்கூடாது, சுடாதுன்னு நெருப்புல கையை வைக்கவும் கூடாது. அது ஆபத்துல முடியும். ஆபத்துல இருந்து அந்த மனுஷன் உங்களை காப்பாத்திருக்காரு. அவர் விட்டுட்டு போன பொண்ணை காப்பாத்த வேண்டியது உங்க கடமை. என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தின ஒரு புண்ணியவானோட பொண்ணுக்கு அதே தாலி பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஒரே குழப்பமா இருக்கு. இத பாருங்க, நீங்க கொடுத்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டு பொன்னுசாமி போனப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்னு கத்து கொடுத்துட்டு போறான்னு சொன்னீங்களே, அதை நீங்க நிரூபிச்சு காட்ட வேண்டாமா? இப்போ என்னடி செய்ய சொல்ற? அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்றியா? ஆமாங்க. சரி, ஆனா ஒரு நிபந்தனை, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு போறதுக்கு இருக்க கூடாது. அவுட் ஹவுஸ்ல தனியா இருக்க சொல்லு, சௌகரியமா இருக்கு. சரிங்க. செல்லப்பா, அம்மா. நீ போய் நம்ம அவுட் ஹவுஸ் சுத்தப்படுத்து. சரிம்மா. சீதா, உனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது எங்க கடமை. அதுவரையில நீ எங்க கூடவே இருக்கலாம். ரொம்ப நன்றி அம்மா. சீதா, எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கோவக்காரர், ஆனா குணமுள்ளவர். அவர் பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதேம்மா. இல்லம்மா, பெரியவங்க சொல்றதெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தானே நினைக்கிறவனா. ஆமா போல. வீடெல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு. உனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு சட்டம் கொடு, ஓடி வர்றேன். சீதா, வாமா. இந்த இடம் உனக்கு சௌகரியமா இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் உனக்கு வேண்டிய வசதியெல்லாம் செய்து தரேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கலாம். நல்லதம்மா, உங்க விருப்பப்படியே செய்யறேன். ஏம்மா, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குதா? இல்லம்மா, இப்போதைக்கு நீதான் எனக்கு பொண்ணு. எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க. பெரியவன் சோமு எங்களுக்கு சொந்தமான எஸ்டேட்டை கவனிச்சுக்கிட்டு அங்கேயே இருப்பான். என்னைக்காவது வருவான். அவங்க அப்பாவுக்கு பிறகு அவன்தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். சின்னவன் வாசு, உன் லெட்டர் கொண்டு வந்தா பாரு, அவன்தான் கொஞ்சம் துடுக்கானவன். எப்பவும் விளையாடிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு கூட ஏதோ ரேக்லா ரேஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அங்க போயிருப்பான்.
பாருங்க, கொஞ்சம் கையி நீங்க விழுந்துடாதீங்க. நீங்க விழுந்துடாதீங்க. கொஞ்சம் நீங்க விழுந்துட்டீங்கன்னா அப்புறம் உட்கார்ந்து தூக்கு. நீ தூக்கு. ரொம்ப நன்றி. அவரு போக்குறே, அவன் பேர் ரங்கன். அவன் தான் என்னை ஏமாத்திட்டு லெட்டர் வாங்கிட்டான். ஆமா, உனக்கு தான் எல்லா வசதியும் வீட்டுல செய்து கொடுத்துருக்காங்களே, ஏன் இங்க வர்ற? ஐயோ, நான் குளிக்க வரல, கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்த. இந்த கதி. சரி, இனிமே தனியா வராது.
சீதா 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 என்ன இது மயக்கம்?